ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோனா தேங்காய் சுடுற வீடியோ தான். ஆடி ஒன்றப்போ தேங்காய் சுடுவோம். அதுக்கு உள்ளே போடுறதுக்கான இந்த தீனி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. கடையில் அப்படியே ரெடிமேடாகவே விற்கும். அதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எள்ளு, அவல், பொட்டுக்கல்ல, அதுக்கப்புறம் நாட்டு சக்கரை இல்லைன்னா வெல்லம். அந்த மாதிரி தேங்காயை என் பசங்க வெளியில் உட்காந்து எல்லாம் உரசி அதில் இருக்க அந்த நார் எல்லாமே எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த 3 கண் இருக்கு இல்லையா, அதில் ஒரு ஹோல் நல்லா கோன் ஊசி இல்லைனாக்கா அந்த முடி கோதுவோம்ல, அந்த இது வச்சுட்டு நல்லா உள்ளே நல்லா எடுத்து விட்டுட்டு அந்த தண்ணியை ஒரு சொம்பில் வடித்து வச்சாச்சு. 2 தேங்காயும் அதே மாதிரி பண்ணியாச்சு. மிக்சி ஜாரில் அது எல்லாத்தையும் சேர்த்து பவுடர் மாதிரி பண்ணிக்கிட்டோம். அப்படியே சேர்க்கலாம், அது வேகிறதுக்கு லேட் ஆகும். இந்த மாதிரி பவுடர் பண்ணி சேர்த்தா உள்ளே ஃபில் பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். நமக்கு டைமும் சேவ் ஆகும். அது வெந்து வரப்போ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுலேருந்து ஒரு 3 டைம் 4 டைம் பவுடர் உள்ளே ஃபில் பண்ணிவிட்டு மறுபடியும் எடுத்து வச்சுருக்க தேங்காய் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா தேங்காய் ஃபுல்லாக வர வரைக்கும் ஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கணும். தண்ணி நிறைய போச்சுனாலும் ரொம்ப கொலகொலன்னு ஆயிரும். பத்தலைனாலும் ஒரு மாதிரி ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஒரு வழியாக எல்லாத்தையும் உள்ளே போட்டு எடுக்கிறதுக்கே ஒரு 3/4 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அது எல்லாத்தையும் மேலாப்பில் தண்ணி ஊற்றி கழுவிட்டு குச்சி வச்சு அடிச்சுட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் தான் வச்சுட்டு இருந்தேன். என் பையன் நான் தான் வைப்பேன்னு சொல்லி அவனோட தேங்காய்க்கு எல்லாம் பூசிகிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் சாண்டி வெளியில் இருந்தால் அதுக்கும் சேர்த்து பொட்டெல்லாம் வச்சு என்னவோ பண்ணிட்டு விளையாடிட்டு இருந்தான். தேங்காய் எல்லாமே நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். ஒரு 5 மணி இருக்கும். ரெடி பண்ணிவிட்டு சரி சுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எங்கள் ஏரியாவில் எல்லாருமே ஒன்றா சுடலாம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் கல் வச்சு விறகெல்லாம் எடுத்து அவங்க பக்கத்து வீட்டில் இருக்கவங்க எல்லாம் சுட்டுட்டு இருந்தாங்க. நாங்களும் போய் அதிலே ஜாயின் ஆகிட்டோம். மணி ஒரு 5:30 மணி இருக்கும் தேங்காய் சுட ஸ்டார்ட் பண்ணக்குள்ளே. பாப்பாவும் தம்பியும் அவங்க 2 பேரும் தான் எப்பயுமே சுடுவாங்க. ஆளுக்கு ஒரு தேங்காய் கையில் கொடுத்தாச்சு. எல்லோரும் சுட்டுட்டு இருந்தாங்க. அவங்க கூட இவனும் போய் சேர்ந்துட்டு 2 பேரும் சுட்டுட்டு இருந்தாங்க. அவங்களது எல்லாமே வெந்துருச்சு. அவங்க எல்லாம் தட்டு எடுத்து வச்சு நிறைய பேர் குச்சி உடஞ்சி உள்ளே விழுந்துருச்சு தேங்காய். அது தட்டு வச்சு எடுத்துக்கிட்டாங்க. எங்களுதுமே ஒரு தேங்காய் உள்ளே உடஞ்சி விழுந்துருச்சு. இன்னொரு தேங்காய் தான் அப்படியே குச்சியோடு இருந்துச்சு. நாங்களும் தட்டு வச்சு தான் எடுத்துகிட்டு வந்தோம். ஒரு வழியாக சுட்டு எடுத்துகிட்டு வீட்டில் வச்சாச்சு. அந்த உடஞ்ச அதுலேயே விழுந்த காய் தான் ஃபஸ்ட்டு உடச்சிருந்தோம். பயங்கர சூடு, உடைக்கவே முடியல. இருந்தாலும் ஆர்வம் தாங்கலை. எப்போ வேணாலும் சுட்டு சாப்பிடலாம். ஆனால் அந்த ஆடி ஒன்று அன்றைக்கி தான் அதை சுடணும்னு தோணும். அப்புறம் ஒரு வழியாக அந்த ஹீட்டோடையே தேங்காய் தொட்டி எல்லாத்தையும் ஒரு கல் வச்சு உடச்சி அதுக்கப்புறம் கட் பண்ணி பார்த்ததையுமே அப்படியே எடுத்து வாயில் சாப்பிடணும் போலன்னு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நல்லா வெந்து வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் பீஸ் போட்டு எல்லோரும் அப்போயே ஒரு தேங்காய் ஃபுல்லாக காலி பண்ணிட்டோம். சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் எல்லாம் தேங்காய் சுடுவீங்களான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட தேங்காய் பண்டிகை ஆடி ஒன்று அன்னைக்கு சூப்பராக முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அடுப்பெல்லாம் ஆறுனதுக்கப்புறமே தண்ணி தெளித்து அடுப்பை ஆற வச்சிட்டோம். வீடியோ பிடிச்சா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.